ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்துட்டு செம்ம டேஸ்டியான பொரிச்ச கோழி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு 4 மீடியம் சைஸ் நீளவாக்கில் கட் பண்ண வெங்காயம், 1 1/2 மீடியம் சைஸு தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, இந்த கோழி மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஈவனாக நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொரிச்ச கோழி மசாலா மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். அப்படியே இதோட சுவை உங்கள் நாக்கிலேயே நின்றும், அந்த அளவுக்கு இருக்கும் இதோட சுவை. நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இதை ஒரு பெரிய கடாயில் சேர்த்துட்டு, நான் வந்து 1 கிலோ சிக்கனில் செய்கிறேன். நீங்கள் 1/2 கிலோவில் செய்கிறதா இருந்தால் இந்த அளவுகள்லேயே பாதியாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இதில் ஒரு மீடியம் சைஸ் டம்ளரில் 1 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இன்னும் 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். ஒரு 15-20 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம், அடுப்பு மீடியமில் வச்சுட்டு. ஆனால் அப்படியே நீங்கள் விட்டுடக்கூடாது. மூடி வச்சுட்டு நடுவுலையே மூடியை திறந்துட்டு கலந்து விட்டுறணும். இப்போ நான் மூடி வச்சிட்றேன். இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம நடுவுலையே மூடியெல்லாம் திறந்துட்டு நான் கலந்து விட்டுட்டேன். இப்போ ஃபைனலாக 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த சிக்கன் எல்லாமே நம்ம தனித்தனியாக ஒரு தட்டில், ஒரு பெரிய தட்டில் எல்லாத்தையும் எடுத்துடலாம். கிரேவிலேருந்து செப்ரேட் பண்ணி தனியாக சிக்கனை மட்டும் நம்ம எடுத்துடலாம். இந்த ரெசிபி மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியான மஸ்ட்டு ட்ரை ரெசிபின்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு இதோட அருமை தெரியும். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் போட்டு விட்டுட்டு வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கன்னா நான் எல்லா சிக்கனையும் செப்ரேட்டாக எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு இந்த கிரேவியை நம்ம அப்படியே ஒரு 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 கொதிக்க வச்சுட்டு நம்ம எடுத்து அந்தானே வச்சிடலாம். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ ஒரு தவா அடுப்பில் வச்சுட்டு 1/4 கப்பு போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 1/2 கப்பு எண்ணெயும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் தேவைப்படும். இப்போ வந்து எண்ணெய் சூடானதுமே நம்ம செப்ரேட்டாக எடுத்து வச்ச சிக்கனை அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா இந்தான ஒரு 2-3 நிமிஷம், அந்தான ஒரு 2-3 நிமிஷம்னு 2 பக்கமும் பொரித்து எடுத்துக்கணும். நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கனால எனக்கு 2 டைம் பொரித்து எடுக்கிற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்தான ஒரு 2 நிமிஷம் வறுபட்டுருச்சு. இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். இந்த ரெசிபி மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ரெசிபியை விட்டுறாதீங்க. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். ஃபாலோ பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ் மஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி. என்ன நீங்கள் உங்களுக்கு இந்த பொரிச்சு எடுக்கிறது தான் கொஞ்சம் வேலையாக இருக்குமே தவிர மற்றபடி ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போ 2 பக்கமே வறுபட்டுருச்சு. நம்ம எண்ணெயை வடித்து விட்டுட்டு தட்டில் எடுத்துடலாம். நான் பேலன்ஸ் இருக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கிறேன். இதையும் நான் ஃப்ரை பண்ணி இப்போ எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த எண்ணெயில் நம்ம கிரேவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கிரேவியை இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா கிரேவியும் இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு
இப்படியே ஒரு 5, 6 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க 5, 6 நிமிஷம் நல்லா நான் ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு இந்த தவாலயே நம்ம சிக்கன சேர்த்து மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால நான் அகைன் கடாயிலேயே இந்த கிரேவிய சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நான் 1/2 கிலோ சிக்கன்ல செய்றதா இருந்தா, அந்த தவாலயே போட்டு மிக்ஸ் பண்ணலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கனால பத்தாது. அதனால கடாயில சேர்த்துட்டு நம்ம வறுத்த சிக்கன அ இந்த கிரேவியோட சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. இப்போ இது போல் மிக்ஸ் பண்ணியாச்சு. பொடியா கட் பண்ண மல்லித்தழை ஒரு 1/4 கைப்பிடி போல் சேர்த்துட்டு அகைன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதோட சுவையில் அப்படியே நான் ஊறும். அந்த அளவுக்கு இருக்கும் இதோட சுவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.